மணி நிறைய இன்னைக்கு நமக்கு ஏர்ன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, இந்த சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வி வாண்ட் டு ஸ்பெண்ட் சம்வேர் டு ஸ்பெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த கம்பெனியில் வந்து கம்பெனியுடைய பஸ்ஸே வந்து அனுப்புகிறாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த கம்பெனி பஸ்னா என்ன, ஒன்லி திங் வந்து ஹேவ் டு ஸ்டார்ட் லிட்டில் ஏர்லி, அந்த கரெக்டான டயத்துக்கு கிளம்பலாம். இன்ஃபேக்ட் பஸ் இருந்ததுன்னா அந்த பஸ் போய்டும்னாலாவது நம்ம சீக்கிரம் வந்துடலாம். பஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், நீ மட்டும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒர்க் பண்ணிடான்னு சொல்லிடுவாங்க கம்பெனியில். ஸோ இனவே இட் இஸ் ஓகே. அண்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு தூங்கலாம் அல்லது ஏதாவது பாட்டு கேட்கலாம். யூ கேன் கம்ஃபர்டபிளி யூ கேன் கோ டு த ஆஃபீஸ். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா காரை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ என்கிட்ட மணி இருக்குது அப்படின்னா நான் வந்து 4 வீலர் ஓட்டும்போது நான் ஒரு ஆள் ஓட்டுறேன், அப்போ 3 பேருடைய இடத்த நான் அடைச்சிக்கிறேன். இப்போ வந்து பெங்களூர் மும்பை மாதிரியான இடத்துல இப்போ பார்த்தாலும் நான் சொல்லுவேன் டிராஃபிக் ஏன் டிராஃபிக், எவ்ரிபடி ஸ்டேக்கிங்க இந்த மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ சென்னையிலையும் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து ஓஎம்ஆருக்கு அவ்வளோ பேர் போகிறாங்கன்னா நீங்கள் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் வில் பி சிங்கிள் பர்சன். நீங்கள் உடனே என்ன கேட்கலாம், அப்போ வந்து கார் 4 பேர் அப்படிங்கிறனால எப்போ பார்த்தாலும் 4 பேர் நான் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஸோ அப்படின்னா என்னென்னா உங்களுடைய தேவை வந்து என்ன, அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணலாம். இன்னொன்று, இப்போ கார் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா காருக்கு வந்து மினிமம் வந்து 3 to 3.5% வந்து இட் கோஸ் டுவர்ட்ஸ் இன்சூரன்ஸ். 3% 30,000 ரூபா வந்து வருஷத்துக்கு நீங்கள் காரை ஓட்டினாலும் சரி ஓட்டாட்டியும் சரி. அப்போ 30,000 ரூபா டிவைடட் பை 12னா மாதம் 2,500 ரூபா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அலோன். அதுக்கப்புறமா உங்களுடைய பெட்ரோல், அதுக்கப்புறமா அந்த மெயின்டெனன்ஸு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க யானை கட்டி தீனி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் மெயின்டெனன்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி. அப்போ சார் இதெல்லாம் வாஸ்தவம், பட் ஐ ஹாவ் மணி, எனக்கு நிறைய நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு கார் ஓட்டுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நான் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் என்கிட்ட மணி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மாதம் 8,000 10,000 அதை கட்டி அந்த மாதிரி பண்ணும்போது அது தேவையில்லை அப்படிங்கிற இதுதான் வந்து என்னுடைய இது. உங்களால் ஒரு விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். அதை லோன் வாங்கி அந்த லோனை திருப்பி கட்டணும். இதுவும் என்ன பண்ணுவாங்க, அந்த 4 வருஷம் 5, ஏன்னா இந்த லோனுங்கிறது வந்து ஒரு போதை மாதிரி. இப்போ 4 வருஷம் இந்த கார் யாராவது லோனில் வாங்கினாங்கன்னு வச்சுக்கலாம், 5 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏன்னா நாளைக்கு வந்து 8,000 ரூபா கம்மி ஆகிடும்ல, 8,000 10,000, இந்த 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கெல்லாம் ஈவி வந்துருச்சு, அதனால நம்ம வேறு மாற்றிடலாம். ஸோ திருப்பி என்ன பண்ணால் திருப்பி அந்த இஎம்ஐக்கு பழகிட்டே இருப்போம். ஸோ இஎம்ஐ ஒன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா யூ வில் கண்டினியூஸ்லி, இஎம்ஐ இல்லைனால உங்களுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். என்னடா அது நம்ம இஎம்ஐ கட்டலையே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ பெட்டர் உங்களுடைய தேவைக்கு ஏற்று நீங்கள் வாங்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் உங்களுடைய பியர் ப்ரெஷருக்காக வாங்குறதுனால நீங்கள் கஷ்டம் தான் அதிகமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ லேட் 40ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணி ஒரு லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னா எதில் வந்து ப்ரிஃபரபிளி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உங்களுக்கு 7-8%, 7-8%ஓட அவங்க என்ன டேக்ஸ் ஸ்லாபில் இருக்காங்களோ அந்த டேக்ஸ் ஸ்லாபுக்கு அவங்க பே பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்கிறாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் பி இன் 30% டேக்ஸ் ப்ராக்கெட். அப்போ அவங்க வந்து பேங்க்கில் வந்து லெட்டஸே 7% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதில் 30% கோஸ் டுவர்ட்ஸ் டேக்ஸ். ஸோ 2.1 போயிடுச்சுன்னா தே ஆர் கெட்டிங் ஒன்லி 4.9 தான். ஆன் பேப்பர் 7% இருக்கலாமே ஒழிய எவென்ச்சுவலி தே ஆர் கெட்டிங் ஒன்லி 4.9. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில், பட் விச் இஸ் சேஃப். மணி வந்து சேஃபாக இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மணி ஷுட் பீட் த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணேன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. அதாவது என்ன சொல்லணும்னா, ஷிப் இன் த ஹார்பர் இஸ் சேஃப், பட் தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் த ஷிப் இஸ் பில்ட். அங்கே பார்த்தா கடற்கரை ஓரம் அழகாக இருக்கும், பட் ஷிப்புன்னா போய் எகெயின்ஸ்ட் த விண்டு செயில் பண்ணி போகிறதுக்காக தான் ஷிப்பையே பில்ட் பண்ணும். அதே மாதிரி மணிங்கிறது வந்து பார்த்தோன்னா மணி ஷுட் டேக் பார்ட்டிசிபேட் அண்ட் இட் ஷுட் க்ரோ. நீங்கள் மணியை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் சிங்கத்தை வந்து இதில் கூண்டில் பூட்டி வைக்கிற மாதிரி, சிங்கம் வந்து சுதந்திரமாக காட்டில் வந்து தெரியணும். ஸோ ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். இதுக்கப்புறமா தங்கம் அப்படின்னதா இருந்ததுன்னா, தங்கம் நான் சொன்ன மாதிரி ஆவரேஜாக வந்து ஒரு 7 to 8%. ஸோ மோர் ஆர்லெஸ் இன்ஃப்ளேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கூட இருக்கும், நிறைய தடவை கம்மியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் வந்து இட் இஸ் ஓகே டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிட்டர்ன் இருக்கும். பட் சிட்டில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ரீராம், ஒரு மார்கதேசி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் பிராண்டு. அங்கே வந்து யுவர் மணி இஸ் சேஃப். ஆனால் நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அங்கே அண்ணன் இருக்காங்க, அங்கே தான் போடுறோம் அப்படின்னதுன்னா பீப்புள் ஆர் ஆல்வேஸ் குட். ஆனால் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சரியாக வரல அப்படின்னதுன்னா தே வில் டேக் த மணி அண்ட் கோ அவுட். அப்போ யூ ஆர் லூசிங் த என்டையர் மணி, பட் ஸ்டில் அங்கே வந்து போடுறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது உங்களுடைய கோல்ஸ், இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னா டுடே 20 to 25 lakhs ஆகுது குட் காலேஜில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா இன்னும் 17 years from now this 25 lakhs will become 1 crore.
அப்போ நான் 1 crore மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அட் த ரேட் ஆஃப் 15%, இன்றைக்கி ஒரு வெறும் 10,000 ரூபா எஸ்ஐபியில் போட்டாலே இதை மீட் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இது மாதிரி லாங் டேர்ம் கோல் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே 40 வயசு ஆகலை, நான் மீட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லோரும் ப்ரைவேட்டில் தான் இருக்காங்க. ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், சார் எனக்கு 30 வயசு ஆகுது, எவ்வளோ நாளைக்கு வந்து கம்பெனி இருக்கும் என்னன்னு தெரியாது, 45 வயசில் ரிட்டையர் ஆகணும், அல்லது 50 வயசில் ரிட்டையர் ஆகணும், அல்லது 55 வயசு. யாருமே நோபடி இஸ் ஒர்க்கிங் ஃபார் 60. இப்போ என்னுடைய அப்பா காலத்திலலாம் வந்து பண்ணுவாங்கன்னா டேட்டையே வந்து கொஞ்சம் இதுவாக கொடுத்து, டேட்டை மாற்றி கொடுத்து, ஸோ தட் நான் வந்து இன்னும் 2 வருஷம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரிட்டையர் ஏர்லி. அதோடு இல்லாமல் என்னென்னா, இன்றைக்கி வந்து இப்போ டைம்ஸ் மேகசினில் வந்திருக்கு 2015, இன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தை வந்து 142 வயசு வரையும் வாழறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இப்போ நமக்கு என்ன ஃப்யூச்சரில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, சேலஞ்ச் வந்து லிவிங் லாங். 23, 25 வயசில் நம்ம வேலைக்கு போயிட்டு இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் 40, 45 நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் 100 வயசு 140 விட்டுங்க 100 வயசு வரையும் வாழறோன்னா, இந்த ரிமைனிங் 50-55 இயர்ஸ் வந்து எய்தர் யூ ஹவ் நோ இன்கம் ஆர் லெஸ் இன்கம். எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது? இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. முன்னாடி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது. அப்படின்னதுன்னா ஒரு ஃபேமிலியில் 2 பேர் சரியாக ஏர்ன் பண்ணலைன்னா கூட எவ்ரி திங் வில் கெட் காம்பன்சேட்டட். இன்றைக்கி வந்து எல்லோரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆகிட்ட இதில் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து எல்லாருமே இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ், யூ வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி. இப்போ ஃபயர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. அது அந்த ஃபயர் வேணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு பி ஃப்ரூகல் இன் த சென்ஸ், எதுக்கு தேவையோ அது மட்டும் இது பண்ணிவிட்டு, அந்த யாரெல்லாம் அந்த ஃபயர் அச்சீவ் பண்ணாங்களோ, நோபடி பாட் ஹவுஸ் அண்ட் கார். நீங்கள் வீடும் காரும் இம்மீடியட்டாக வாங்குனீங்க அப்படின்னதா இருந்துன்னா வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டிசைட், எனக்கு வந்து வெல்த் வேணுமா, இல்லை இப்போ வெல்த்தை பற்றி கவலை கிடையாது, திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க, டெஃபினட்டாக வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ரிட்டையர் ஏர்லி அதுதான் எல்லாரோட கோல்மாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஐம் அட் ஏர்லி 20 சார். ஸோ இப்போ நான் சீக்கிரமாக வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு, ஃபினான்ஷியலி ரிட்டையர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கணும்? சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து அஸ் ஹை அஸ் 40 to 50% இருக்கணும். ஓகே. சேலரியில் நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அல்லது 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 15,000 ரூபா சேவிங்ஸில் இருக்கணும். எப்போ அந்த சேவிங்ஸ் பாசிபிள் அப்படின்னதுன்னா, இஎம்ஐயில் மாட்டாமல், கார் இஎம்ஐன்னு மாட்டாமல், வீடு இஎம்ஐன்னு மாட்டலை அப்படின்னதுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ஃபோக்கஸிங் மோர் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் தென் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்து ஒரு ஹைக் வருது, ஏதாவது ஒரு மணி வந்ததுன்னா யுவர் மைண்ட் வில் ஆல்வேஸ் லுக் அட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த 40-45 இயர்ஸில் அச்சீவ் பண்ணும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ன அப்படின்னதுன்னா, உங்களுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஃபார் த சேக் ஆஃப் மணி. எனக்கு வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு, ஒன்றா சொந்த வீடோ அல்லது ரெண்ட்டு கொடுக்கறதுக்கான மணி, ஃபார் எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கணும் அது கொடுக்கறதுக்கான மணி இருக்குது. நாட் நெசசரிலி யூ ஷுட் ஹேவ் அ ஓன் ஹவுஸ், ஈவன் யூ ஷுட் ஹேவ் அ மணி தட் கேன் பே யூ ரெண்ட். ஸோ அது எனக்கு இருக்குது. அது தவிர எனக்கு வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு, எங்கேயாவது நான் போயிட்டு வரதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு பர்சியூ சம்திங். எனக்கு பிடிச்ச சில விஷயத்தை நான் பண்ணணும். டெய்லி காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நைட்டு இது வரையும் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு என்னுடைய பர்சனல் லைஃபே இல்லாமல் இருக்குது. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் தட், ஐ வாண்ட் டு லிவ் அட் மை ஓன் பேஸ் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னதுன்னா, ஒன்று வேணும்னா ஒன்று வந்து தியாகம் பண்ணணும். யூ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரௌட். நோபடி தாட் அபவுட் ரிட்டையரிங் 40-45 ஏஜ். யூ வாண்ட் டு ரிட்டையர் 40-45னா தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹேவ் டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அதுக்காக கஞ்சத்தனமாக எதுவுமே செலவு பண்ணுங்கள. ஸோ ஃப்ரூகல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மைசர். கஞ்சத்துக்கும் இந்த சிக்கனத்துக்கும் ஒரு நூல் இழை தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சிக்கனமாக இருங்க. சிக்கனமாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் வேல்யூயிங் எவ்ரி திங். சிக்கனமாக இல்லைன்னா நம்ம எதை பற்றியுமே வேல்யூ பண்ணுறதே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஸோ மணி வந்து இட்ஸ் அ ஹார்ட் ஏர்ன் மணி அப்படிம்பாங்க. நான் வந்து ஒரு மாலுக்கெலாம் போனேன்னா ஐ டோன்ட் திங்க் நோபடி இஸ் இட்ஸ் அ ஹார்ட் ஏர்ன் மணி. பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் ஜஸ்ட் லைக் தட். ஒரு தோசைக்கு 100 ரூபா, 120 ரூபா. ஸோ என்றைக்கோ ஒரு நாளைக்குனா பரவாயில்ல, அங்கே போய் 120 ரூபாய் தோசைக்கு என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங். இதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்பெண்டிங். ஸோ ஃப்ரூகல் அப்படின்னதுன்னா, போயிட்டு ஓகே சினிமா போகிறோம், போயிட்டு 4 தடவை சினிமா போனாலும் 2 தடவை பாப்கார்ன் வாங்க, 2 தடவை பாப்கார்ன் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ சம்திங் லைக் தட். ஸோ வேர் எவர் பாசிபிள் நீங்கள் வந்து கம்மி பண்ணீங்கன்னா, ஆனால் அது வந்து கான்ஷியஸாக எடுக்கிற ஒரு டிசிஷன். டெஃபினட்டாக இது எப்படி என்னதுன்னா, நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங், ஐ வாண்ட் டு ரிட்டையர் 40-45ல ஃபயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த குணம்லாம் உங்களுக்கு வந்துடும். அது எப்படி வரும்லாம் தெரியாது. பிகாஸ் யுவர் ஃபோக்கஸ் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் ஒன். இப்போ ஒரு பேப்பர் பார்க்குறோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நான் பார்ப்பேன். நான் பேப்பர் எடுத்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து நான் பார்ப்பேன். பின்னாடி பார்ப்பேன், ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பேஜ் நான் பார்க்கவே மாட்டேன். பட் இன்னொருத்தர்
வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸே பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் ஒரே பேஜ் பார்த்துருக்கோம். நான் வந்து 4 விஷயம் சொல்லுவேன், அவர் ஐயோ இதெல்லாம் இருந்ததா அப்படின்பாங்க. அவங்க சொல்கிறத நான் அப்படியே அது இருந்ததான்னு நான் கேட்பேன். ஸோ நம்ம என்னத்தை தேடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இது வந்துடும். அது வந்து இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஒன்ஸ் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தென் யூ ஸ்டார்டட் சேவிங் மோர். சார், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கணுன்னா இந்த 3 விஷயம் கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணணும், இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாதுன்னா என்னென்ன சொல்வீங்க? கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ பட்ஜெட் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட்டில் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அந்த பட்ஜெட் பண்ணலை அப்படின்னதுன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பிளான் பண்ண முடியாது. ஸோ பட்ஜெட்டிங் உடனே நீங்கள் எடுத்து கேட்கலாம், பட்ஜெட் பண்ணோன்னா எல்லாம் சேவ் பண்ண முடியுமா? பட்ஜெட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் யுவர் ஃபினான்ஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட். பட்ஜெட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸில் ஒன்றுமே இருக்காது. இது பிஃபோர் ஸ்பெண்டிங்கா இல்லை ஆஃப்டர் ஸ்பெண்டிங்கா? ஃபஸ்ட்டு வந்த உடனே மணி இப்போ நீங்கள் வந்து 25,000 30,000 வருது இல்லையா? இப்போ எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ February 1 வந்து தே ஆர் டூயிங் த பட்ஜெட். இப்போ வந்து எனக்கு இவ்வளவு ரிசீவபிள் வரப்போகுது, இந்த ரிசீவபிளில் இதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இந்த இதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது வந்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து February 1 அன்னைக்கு புரியுதோ புரியலையோ எல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அல்லது மறுநாள் பேப்பர் பார்க்குறாங்க. when we are giving so much of importance to the country budget, why we are not giving importance to our own budget? அது வந்து ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யூ புட் பட்ஜெட். அடுத்து வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ், நாட் வாண்ட்ஸ். ஓகே, நீடுங்கிறது வந்து தேவை, வாண்ட்டுக்கு தேவைங்க வந்து லிமிட்டட். இப்போ எனக்கு வந்து 4 இட்லி சாப்பிட்டா போருங்கிறது தேவை. வாண்ட் வந்து 4 இட்லி மட்டும் கிடையாது, தோசை பூரி வடை பொங்கல் அப்படிங்கிறது வந்து வாண்ட். ஸோ நீங்கள் வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யுவர் நீட், நாட் வாண்ட்ஸ். இது வந்து செகண்ட். இது தேர்டு வந்து என்ன அப்படின்னதுன்னா அந்த அதாவது சேவிங் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தை வந்து பிகினிங்லேருந்தே கொண்டு வந்துடணும். இது வந்து என்னென்னா ஹேபிட். ஸோ ஹேபிட் வந்து என்னென்னா நிறைய தடவை என்ன சொல்லுவாங்கன்னா 21 days இஃப் யூ ஃபாலோ சம்திங் தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி தட் வில் பிகம் ஹேபிட். ஓகேங்களா? ஸோ இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூஸ். டோன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உடனே வந்து இந்த வீடு வாங்கிறது வந்து கூடவே கூடாது. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணான்னு திட்டுவாங்க. பட் இட்ஸ் ஓகே. பட் நான் வந்து ஐ எம் டெல்லிங் யூ சம்திங் விச் இஸ் குட். அது புரியாதனால திட்டுறீங்க, இட்ஸ் ஓகே. ஸோ வீடு தேவையில்லை, அடுத்து கார் தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஓலா ஊபர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம், போயிட்டு அங்கே தான் வந்து அது தூங்கிட்டு இருக்கு. 2 பேரும் வேலை பார்க்குறோன்னா சண்டே கூடப்பா எங்கேயும் போக வேண்டாம் வீட்டிலே இருப்போம் அப்படிம்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மட்டும் நீங்கள் மட்டும் அங்கே போயிடுங்க, நான் வீட்டிலேயே இருக்கேன், சண்டே அது வெளில போகலாம் அப்படிம்பாங்க. ஸோ ஈவன் யூ கேன் டேக் அ ஓலா ஊபர் கேப் எடுத்துகிட்டு கூட யூ கேன் கோ வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடு வேண்டாம், செகண்ட் வந்து கார் வேண்டாம், தேர்டு வந்து இஎம்ஐயை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இஎம்ஐயில் வந்து ஒரு பொருள், நான் முன்னாடி சில இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பொருள் எனக்கு வந்து ஒரு 2 வீலர் வேணும், அப்போ தான் வந்து எனக்கு கம்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் எனக்கு பஸ்ஸுக்கு அல்லது ட்ரெயினுக்கு இந்த மாதிரி இதுலேயே எனக்கு நிறைய டைம் வந்து விரயமாகுது அப்படின்னதுன்னா அது நீங்கள் வாங்கிங்க. அல்லது எனக்கு வந்து நான் பண்ணக்கூடிய ஜாபில் வந்து ஒரு நல்ல லேப்டாப் இருந்ததுன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னதுன்னா அது வாங்குங்க. அதாவது இது வந்து திஸ் கம்ஸ் டு நீட். வாண்ட்ஸுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் என்னென்னா யார் டிசர்வ்டோ அதுதான் இருக்காங்க. நைஸ் சார். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நிறைய மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஷோ சார். தேங்க்யூ சார். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year